ஜீவாவின் நண்பர்களோ, அப்பாடா மச்சான், எங்க கல்யாண சாப்பாடு போட மாட்டேன்னு நினைச்சு பயந்துட்டேன்டா. சாப்பாடு இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் உயிரே வந்துச்சு. டேய், உனக்கு எப்ப பார்த்தாலும் சாப்பாடு தான் பிரச்சனையா? நம்ம மச்சானுக்கு இப்ப கல்யாணம் ஆயிருக்கு. இத நம்ம எப்படி செலிப்ரேட் பண்ணணும் தெரியுமா? டேய் மச்சான், கண்டிப்பா இதுக்கு ஒரு நாள் எங்களுக்கு ட்ரீட் கொடுக்கணும், மறந்துடாத. அதனால என்னடா, வச்சுட்டா போச்சு என்று தன் மனைவியின் தோளில் கையை போட்டுக்கொண்டு சந்தோஷமாக கூறினான். அப்பொழுது ஜீவாவின் நண்பனும், சிஸ்டர், இதுக்கு நீங்க தான் சாட்சி. அதுக்கப்புறம் இவன் ட்ரீட் கொடுக்காம ஏமாத்திட்டானா நாங்க எல்லாரும் சேர்ந்து உங்களை தான் கேட்போம் சொல்லிட்டேன். அதனால என்ன ப்ரோ, கண்டிப்பா கொடுத்துட்டா போச்சு. ஓகே சிஸ்டர், உங்க பேச்ச நாங்க எல்லாருமே நம்புறோம். ஆனா இவன் பேச்ச மட்டும் நம்பவே மாட்டோம். சரி சரி வாங்க, இப்ப போய் சாப்பிடலாம் என்று அவர்களை பெரிய ரெஸ்டாரண்டிற்கு அழைத்து சென்றார்கள். பின்பு குடும்பமாக சேர்ந்து ஒரு பெரிய ஹாலை புக் செய்துவிட்டு அங்கு அமர்ந்து அவர்களுக்கு தேவையான அனைத்து உணவுகளையும் அவரவர் விருப்பப்படி ஆர்டர் செய்து சாப்பிட ஆரம்பிக்க கிட்டத்தட்ட 2 மணி நேரம் கழித்து அனைவரும் திருப்தியாக சாப்பிட்டு முடித்து வெளியில் வந்தனர். ஜீவாவின் நண்பர்கள் ஜீவாவிற்கு கை கொடுத்து விட்டு, சரிடா மச்சான், அப்போ நாங்க கிளம்புறோம். நீ எப்படா ஆபீஸ்க்கு வருவ? நான் மேரேஜ்க்காக ஒரு 15 days லீவ் போட்டிருக்கேன்டா. சோ லீவ் முடிஞ்சுதான் வருவேன். ஓ, எல்லாமே சைலண்டா மூவ் பண்ணிருக்க, எங்க யாருக்கும் தெரியாம? அப்படி இல்லடா, நான் லீவே ஒரு 2 daysக்கு முன்னாடிதான் அப்ளை பண்ணேன். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? டேய் மச்சான், இன்னைக்கு கல்யாணம்ன்றதே ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தான்டா தெரியும். என்னடா இவன் வாய திறந்தாலே பொய்யா பேசுறான் என்று கூற, உங்களுக்கு அதெல்லாம் சொன்னாலும் புரியாது. நான் ஆபீஸ்க்கு வரும்போது எல்லாமே டீட்டெயிலா சொல்றேன். இப்போ நீங்க எல்லாரும் திருப்தியா சாப்பிட்டீங்கல்ல? உன் புண்ணியத்துல இவ்வளோ பெரிய ஹோட்டல்ல இன்னைக்கு சாப்பிட வந்து ஆசைப்பட்டதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. வயிறு ஃபுல்லா இருக்குது. இதுக்கப்புறம் வீட்டுல போய் நிம்மதியா ஒரு தூக்கத்தை போட வேண்டியதுதான். ஏண்டா ஆபீஸ்க்கு போகலையா? இல்லடா, இன்னைக்கு உன் கல்யாணத்துக்கு வரணும்னு நாங்க 3 பேருமே லீவ் போட்டோமே. அடப்பாவீங்களா, லீவே போட்டீங்களா? அப்புறம் என்ன, வீட்டுல போய் தங்கச்சி கூட சேர்ந்து சந்தோஷமா இருங்க. ஆமா, அப்படியே உன் தங்கச்சிங்க கூட சேர்ந்து சந்தோஷமா இருந்துட்டாலும் வீட்டுக்கு போனாலே நோய் நோயின்னு ஏதாவது 7:30 கூட்டிக்கிட்டே இருப்பாங்க. இதுல வேற சந்தோஷமா இருக்கணுமாக்கும். அப்புறம் சிஸ்டர் எப்படி? ஏண்டா, ஏன் அனன்யாவுக்கு என்ன குறைச்சல்? நான் அப்படி கேட்கலடா, அவங்களோட கேரக்டர் எப்படி? மத்த பொண்டாட்டி மாதிரி சும்மா நோய் நோயின்னு உன்னை டார்ச்சர் பண்ண மாட்டாங்களா? அப்படியெல்லாம் கிடையாதுடா. அவ என் மனசறிஞ்சு நடந்துக்குவா. எனக்காக நிறைய விஷயத்த காம்ப்ரமைஸ் பண்ணிருக்கா. எல்லாம் கல்யாணம் பண்ண புதுசுல அப்படித்தான் இருப்பாங்கடா. கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் தான் அவங்களோட சுய ரூபமே வெளியே வரும். டேய், ஏண்டா அப்படி பயன்படுத்துறீங்க? இன்னைக்கு தாண்டா எனக்கு கல்யாணமே ஆயிருக்கு. ஏதோ சாபம் விடுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. இல்லடா ஜீவா, எங்களோட வாழ்க்கையோட அனுபவத்தை உன் கூட ஷேர் பண்ணிக்கிறோம், அவ்வளவுதான். நீயாவது கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருக்கணும்ல, அதுக்குதான். இப்ப நான் என்னடா பண்ணணும்? பொண்டாட்டிய இப்பத்துல இருந்தே உன் கண்ட்ரோல்ல வச்சுக்கோ. எல்லாத்துக்கும் அவங்க கண்ட்ரோல்ல விட்டுட்ட அப்புறம் திரும்ப பிடிக்க முடியாது. சேச்சே, ஏன் அனன்யா அப்படியெல்லாம் கிடையாதுடா. சரிப்போ, நீ பட்டுதான் திருந்தணும்னு இருந்தா அதை யாரால மாத்த முடியும்? எதுவா இருந்தாலும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். அவ ஏன் பொண்டாட்டி. சரி சரி, இன்னைக்குதான் கல்யாணம் ஆயிருக்கு, அதுக்குள்ள இவர் பொண்டாட்டின்னு ரொம்ப ஓவராத்தான் உரிமை கொண்டாடுறாரு. டேய், எனக்கு இல்லாத உரிமை வேற யாருக்குடா இருக்கு? ஏப்பா சாமி, உன்கிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா? சாப்பிட்டது கழுத்து வரைக்கும் இருக்குது. உன்கிட்ட ஆர்கியூ பண்றதுக்கு கூட உடம்புல தெம்பு இல்லாத மாதிரி அவ்வளோ டயர்டா இருக்கு. நாங்க எல்லாரும் கிளம்புறோம், நீ பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போ என்று கூற அதற்குள் இன்னொரு நண்பனும், டேய் மச்சான், கை கொடுடா. எதுக்குடா என்று சந்தேகத்துடன் கை கொடுக்க, ஹாப்பி ஃபர்ஸ்ட் நைட் மச்சான். அடப்பு, முதல்ல இங்கிருந்து கிளம்புடா. எதுக்கெல்லாம் விஷ் பண்றதுன்னு ஒரு விவசாயே இல்லாம போச்சு. என்னடா இவன், இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு இப்படி துப்புறான்? விஷ் பண்ணது ஒரு குத்தமா? உன்னை கொலை பண்ணாம துப்புறதோட நிறுத்திக்கிட்டானே, அது வரைக்கும் சந்தோஷம்னு நினைச்சிட்டு மூடிட்டு போ. எங்க கூட இருந்துகிட்டு ஏன் தான் இப்படி மானத்தை வாங்குறியோ? என்னடா இது, எல்லா டே மாதிரியும் அதுவும் ஒரு டே தானே, அதுக்காக தான் சொன்னேன். டேய், அது டே இல்லடா, நைட்டு மடையா. உனக்கெல்லாம் கல்யாணம் படுத்தி கொடுத்துருக்கான் பாரு உன் மாமனாரு, அவனை சொல்லணும். டேய், தேவையில்லாம என் மாமனார் பத்தி பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காத. ஐயோ, என்னால முடியலடா. முதல்ல எல்லாம் அவங்க உங்க வீட்டுக்கு கிளம்பலாம் என்று அங்கிருந்து சென்று விட, அதே நேரம் அனன்யா, வைஷு, அனு, கவிதாவுடன் நின்று பேசிக் கொண்டிருந்தாள். அப்பொழுது ஆதி ஜீவாவை அழைத்து, ஜீவா, இன்னைக்கு நைட் உங்களுக்கு இந்த ஹோட்டல்லயே ரூம் புக் பண்ணிடுவா? ஆதி, அதான் வீட்டுக்கு போக போறோம்ல, அங்கேயே பாத்துக்கலாம். இல்ல, ஹோட்டல்னா உங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்குமேன்னு பார்த்தேன். இல்ல ஆதி, எனக்கு என்னவோ என் வீடு தான் கம்ஃபர்டபுளா இருக்கு.
அப்படியா, சரி, நீ எதுக்கும் அனன்யா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கோ. நான் கேட்டுட்டு சொல்றேன் என்று கூறியவன் வைஷுவின் அருகே சென்று, அனன்யா, ஒரு 2 மினிட்ஸ் இப்படி வாயேன், உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். ஏண்டா, அதை எங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு கேட்க மாட்டீங்களோ? பொண்டாட்டி தனியா கூட்டிட்டு போய் தான் ரகசியம் பேசுவியோ? வைஷு, இதோ வந்துட்டேனே ப்ளீஸ். புரியுது புரியுது, போ என்றதும் அனன்யா வெட்கப்பட்டு கொண்டே அவனுடன் செல்ல கொஞ்ச தூரம் தள்ளி வந்தவன், அனன்யா, இப்பதான் ஆதி வந்து என்கிட்ட கேட்டாரு, இன்னைக்கு நைட் இந்த ஹோட்டல்லையே ரூம் புக் பண்ணவான்னு. அதுக்கு நீ என்ன சொன்ன ஜீவா? நான் எனக்கு எங்களோட வீடு தான் கம்ஃபர்டபுளா இருக்கும், ஹோட்டல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டேன். கரெக்ட், நானும் அதான் சொல்லணும்னு நினைச்சேன். இப்ப எல்லாம் ஹோட்டல்னாவே எனக்கு ரொம்ப அலர்ஜியா இருக்குது. அதுக்கு நம்ம வீடு பரவாயில்ல, சேஃப்டியா இருக்கும். சரிடி, அப்போ நான் சொல்லிடவா? உனக்கு ஒன்னும் ஃபீலிங் இல்லல்ல? நோ ஃபீலிங். சரி, அப்ப நீ போய் மறுபடியும் பேசிட்டு நான் ஆதி கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன் என்றவன் அங்கிருந்து நகர்ந்து ஆதியிடம் வந்து விஷயத்தை கூற, அவனும் அப்ப சரி, எல்லாரும் வாங்க கிளம்பலாம் என்று அனைவரையும் அழைத்துக் கொண்டு ஜீவாவின் வீட்டிற்கு சென்றார்கள். அதே நேரம் கதவை திறந்து கொண்டு முதலில் உள்ளே வந்த வைஷு ஆரத்தி கரைப்பதற்கு தேவையான பொருட்களை எல்லாம் ரெடி செய்து எடுத்துக்கொண்டு வெளியில் வர பொண்ணு மாப்பிள்ளையும் ஜோடியாக இறங்கி வந்து நின்றனர். அப்பொழுது அணு கற்பூரத்தை பற்ற வைக்க இருவருக்கும் ஆரத்தி கரைத்து சுற்றிவிட்டு, ஜீவா, என்ன வேடிக்கை பார்த்துட்டே இருக்க? ஆரத்தி எடுத்தா தட்டுல காசு போடணும் தெரியாதா என்றதும் அவளை பார்த்து சிரித்தவன் பாக்கெட்டில் கையை விடவும், நல்லா பெரிய நோட்டா போடு, உன் கஞ்சத்தனத்தை இங்க காட்டிடாத என்றதும் ஆதி அவளை பார்த்து முறைத்து விட்டு, ஏண்டி இப்படி அல்பமா நடந்துக்கிற? உனக்கு என்ன காசுக்கா பிரச்சனை? அப்படி இல்ல ஆதி, இது என்னோட உரிமை பிரச்சனை, இதுல யாரும் தலையிடக்கூடாது. அது சரி, என்னோ பண்ணு என்று கோரினான். அங்கு பெரியவர்கள் யாரும் இல்லை, ஏனென்றால் அனைவரும் குழந்தைகளை அழைத்துக் கொண்டு வீட்டிற்கு சென்று விட்டனர். இங்கு வந்திருப்பது அனு, வைஷு, கார்த்தி, ஆதி, பிரியங்கா, ஹரி, விஸ்வா, கவிதா மட்டுமே. பின்பு ஆரத்தி கரைத்ததற்கு காசு போட்டதற்கு பிறகுதான் வைஷு உள்ளே செல்வதற்கே வழிவிட்டாள். சரி சரி, 2 பேரும் வலது கால் எடுத்து வச்சு உள்ள போங்க, நான் இதோ வந்துடுறேன் என்று ஆரத்தியை கொண்டு வாசலில் கொட்டிவிட்டு வந்தவள் அனன்யாவை அழைத்துக் கொண்டு சென்று பூஜை அறையில் நிற்க வைத்து விளக்கேற்ற சொன்னாள். அதில் திருதிருவென்று முடித்த அனன்யா ஜீவாவை பார்க்க, தைரியமா ஏத்துடி, அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை என்று அவளுக்கு ஆறுதல் கொடுத்தான். உடனே தீப்பெட்டியை எடுத்து விளக்கை ஏற்றினாள். ஏனோ ஒரு குச்சியில் விளக்கையை ஏற்றிவிட்டது அவளுக்கு பெரிய உலக சாதனையாக இருந்தது. பின்பு ஜீவாவும் அனன்யாவும் இருவரும் கண்ணை மூடி மனதார கடவுளிடம் வேண்டிக் கொண்டனர். தங்களது திருமண வாழ்க்கை இன்று போல் என்றும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றும், இதே போல காலம் முழுவதும் ஒற்றுமையுடன் குழந்தைகளோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்றும் மனதார வேண்டிக் கொண்டனர். பின்பு அவர்களை அழைத்து வந்து சோஃபாவில் அமர வைத்து பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் பாலும் பழமும் ரெடி செய்து எடுத்து கொண்டு வந்து கொடுக்க, அதையெல்லாம் பார்த்த ஜீவா, வைஷு, என்ன நீ எல்லாமே ப்ராப்பரா ஃபுல் செட்டப்ல பண்ற? ஆமாண்டா, இந்த நிமிஷம் உன் கல்யாணத்துல இதெல்லாம் மிஸ் ஆயிடுச்சுன்னு நீ ஃபீல் பண்ணக்கூடாதுல்ல, அதுக்குதான் எல்லா விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்யற. தேங்க்ஸ் வைஷு, நீங்க எல்லாம் இல்லனா என் நிலைமை என்ன ஆயிருக்கும்னே தெரியல. இப்ப எதுக்கு அதை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? ஃப்ரீயா விடு. இந்தா பாலும் பழமும் நீ சாப்பிட்டுட்டு அனன்யாவுக்கும் கொஞ்சம் கொடு என்றதும் அதே போல அவன் கொஞ்சம் சாப்பிட்டு விட்டு அவளிடம் கொடுக்க, அவளும் சாப்பிட்டு விட்டு கீழே வைத்தாள். அப்பொழுதுதான் ஆதி, அனன்யா, உங்க 2 பேருக்கும் இந்த வீடு ஓகேவா? ஓகேதான் ஆதி, எங்களுக்கு இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, ஓகே, இதுக்கப்புறம் வேற ஏதாச்சும் வீடு பார்க்கணும்னா சொல்லுங்க, நான் அரேஞ்ச் பண்றேன். இப்போ தேவைப்படாத ஆதி, கொஞ்சம் பிளான்ஸ் எல்லாம் இருக்கு, அதை நானும் ஜீவாவும் சேர்ந்து டிசைட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உன்கிட்ட சொல்றேன். சரி, உனக்கு உன் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க 3 பேர் இருக்கோம், எதுவா இருந்தாலும் நீ எங்க 3 பேர்கிட்ட தாராளமா ஷேர் பண்ணிக்கலாம் என்று கூற, உடனே ஹரியும் விஸ்வாவும், ஆமாமா, நாங்க 3 பேர் மட்டும்தான் உனக்கு ஃப்ரெண்ட்ஸ், மறந்துடாத. சரிடாப்பா, ஏதா இருந்தாலும் உங்களுக்கு தான் கால் பண்ணி கேட்பேன், போதுமா என்று கூற, உடனே வைஷுவோ, ஜீவா, அதே மாதிரி உனக்கு நாங்க மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ், எதா இருந்தாலும் நீ எங்க கிட்ட தான் போன் பண்ணி கேட்கணும், சரியா? கண்டிப்பா வைஷு, நான் உன்கிட்டயும் கவிக்கிட்டையும் கேட்காம வேற யார்கிட்ட கேட்க போற சொல்லு என்றதும் உடனே அனுவோ, ஏன் என்கிட்ட எல்லாம் கேட்க மாட்டீங்களா ஜீவானா என்று கேட்க, ஐயோ தங்கச்சிமா, உன்கிட்டயும் கேட்பேன், சரியா? அப்படி வாங்க வழிக்கு என்றதும் கார்த்தியோ அணுவை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தான். அதை பார்த்த மற்றவர்கள் எல்லோரும் ஓஹோ என்று கத்த, அதில் சுய நினைவிற்கு வந்தவன் திருத்திருவென்று முடித்துக் கொண்டு தலையை சொரிய, அதே நேரம் வைஷுவோ, கார்த்தி, இன்னும் உன்னோட ரொமான்ஸ் முடியலையா
உனக்கு அப்புறம் இன்னொரு ஜோடி கல்யாணமாகி புது மாப்பிள்ள புது பொண்ணா ஆகிட்டாங்க. இப்போ நீங்க ஓல்டு கப்பல் ஆயிட்டீங்க. இன்னும் என்ன என் நாத்தனார இப்படி சைட் அடிச்சிட்டு இருக்கிற? எப்படி பாக்குறான் குறுக்குறுன்னு என்றதும் அணுவிற்கு முகமெல்லாம் வெட்கத்தில் சிவந்து விட, அண்ணி அண்ணா இருக்காங்க ப்ளீஸ். ஏன் உங்க அண்ணன் எல்லாம் பண்ணாதையா, என் ஃப்ரெண்டு பண்ணிட்டான் என்றதும் ஆதி அவள் தலையில் கொட்டி, நீ இருக்கிற பாரடி சரியான லூசு, ஏன் இப்படி எதையாச்சும் வளர்கிட்டே இருக்க? என்ன ஆதி என்று கூறிவிட்டு பின்பு ஆண்கள் அனைவரும் ஒரு அறைக்கும் பெண்கள் அனைவரும் இன்னொரு அறைக்கும் சென்று அமர்ந்து கொண்டு கதையளக்க தொடங்கினர். பின்பு மாலை நேரமானதும் வைஷு அனைவருக்கும் காஃபி போட்டு கொண்டு வந்து கொடுக்க, ஆதியோ இரவு உணவு அனைவருக்கும் ஹோட்டலில் ஆர்டர் செய்திருந்தான். அந்த உணவும் வீட்டிற்கு டெலிவரி ஆகிவிட சிறிது நேரத்திலேயே ஜீவா அனன்யாவின் ரூமை அலங்கரிப்பதற்கு பூக்களுடன் ஆட்கள் வந்து இறங்கினர். ஆண்கள் எல்லாம் எழுந்து வெளியே வந்தவுடன் ஜீவாவுடைய அறை முழுவதும் பூக்களால் அழகாக தயார் செய்து முடித்துவிட்டு அவர்கள் கிளம்பிவிட, அதே நேரம் ஜீவாவிடம், நீ போய் ரெடி ஆயிட்டு வா ஜீவா, நம்ம எல்லாரும் சாப்பிடலாம் என்று கூற அவனும் கொஞ்சம் தயக்கத்துடனேயே போய் குளித்து முடித்துவிட்டு வேஷ்டி சத்தையை எடுத்து கட்டி கொண்டு வெளியே வந்தான். அதற்குள் அனன்யாவும் குளித்து முடித்துவிட்டு அழகாக தயாராகி முடிக்க, வைஷு சிம்பிளான மேக்கப்பில் அழகாக ரெடி செய்திருந்தாள். தலை நிறைய மல்லிகை பூவை வைத்துவிட்டு அவளை தயார் செய்து முடித்தவளுக்கு இப்பொழுதுதான் திருப்தியாக இருந்தது. அப்பொழுது கவிதாவோ, வைஷு இந்த மாதிரி அலங்காரம் பண்றதுல உன்னை அடிச்சுக்க ஆளே இல்லடி என்று கவி கூற, ஆமா நீ கரெக்டா சொன்னீங்க, என்னோட ஃபர்ஸ்ட் நைட்ல கூட இப்படித்தான் என்ன அழகா ரெடி பண்ணி விட்டாங்க என்றதும் உடனே வைஷு, எல்லாருக்கும் ரெடி பண்ணி விடுறதான் என் வேலை, ஆனா என்னை யாராவது ரெடி பண்ணி விட்டீங்களா ஹனி என்று அனு சினுங்கவும், போனா போது போங்க என்று கூறினாள். அதே நேரம் ஆதி வைஷுவை அதைக்க, என்னாதி அனன்யாவை கூப்பிட்டுட்டு எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்கள விட்டுட்டு கிளம்பலாம். சரி என்று கூறவும் பின்பு அனைவரும் ஒன்றாக சேர்ந்து அமர்ந்து இரவு உணவை திருப்தியாக சாப்பிட்டு விட்டு சிறிது நேரம் கதையடித்துக் கொண்டிருந்தனர். அதே நேரம் வைஷு சென்று பாலை சூடாக காய்ச்சி ஒரு சொம்பில் ஊற்றி வைத்து விட்டு வெளியே வந்து ஆதியை பார்த்து, எல்லாம் ரெடி என்று சிக்னல் காட்டினாள். பிறகு ஹரிவிஸ்வாவை பார்த்த ஆதி, சரி நீங்க எல்லாரும் போய் கார்ல ஏறுங்க, நான் இப்ப வந்துடுறேன் என்று கூற அனைவரும் ஜீவா அனன்யாவிடம் சொல்லிக்கொண்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்றனர். ஆதியும் வைஷ்ணவியை பார்த்து, சரி வைஷு நம்ம கிளம்பலாமா? போலாம் ஆதி, ஒரு நிமிஷம் என்றவள் அந்த பால் சொம்பை வேகமாக எடுத்துக்கொண்டு சென்று ஜீவாவின் அறையில் வைத்து கதவை சாத்திவிட்டு வெளியே வந்தவள், போலாம் ஆதி. ஜீவா அப்ப நான் கிளம்புறேன்டா. ரொம்ப தேங்க்ஸ் வைஷு, நீ இவ்வளவு தூரம் பக்கத்துல இருந்து எல்லாமே செஞ்சு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஆதி. இட்ஸ் ஓகே, இட் மை பிளஷர் என்றவன் வெளியே சென்று விட, அதே நேரம் அனன்யாவிடம் வந்தவள், அனன்யா நான் சூடா பால் காய்ச்சி உங்களோட ரூம் டேபிள்ல வச்சிருக்கேன், மறக்காம பாலை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் படுங்க. இது ஒரு சம்பிரதாயம், பாலை குடிக்காம மட்டும் விட்டுறக்கூடாது, சரியா? ஓகே வைஷு, நீ சொல்லி நான் செய்யாம இருப்பேனா? ஓகே ஓகே, நல்லா என்ஜாய் பண்ணுங்க, ஆல் தி பெஸ்ட் என்று கையை கொடுக்க அனன்யாவிற்கு வெட்கத்தில் முகமெல்லாம் சிவந்து விட்டது. பின்பு இருவரும் அவர்களை வாசல் வரை சென்று வழி அனுப்பி வைத்துவிட்டு மீண்டும் உள்ளே வர கதவை லாக் செய்த ஜீவாவோ அவள் எதிர்பார்க்காத நேரத்தில் அவளை அப்படியே தன் கைகளில் தூக்கி கொண்டான். அதில் பதறியவள் அவன் கழுத்தில் தன் இரு கைகளையும் மாலையாய் கொடுத்து கொண்டு, என்ன ஜீவா திடீர்னு இப்படி தூக்கிட்ட? ஒரு செகண்ட்ல நான் பயந்துட்டேன் தெரியுமா? எதுக்கடி பயப்படுற? உன் புருஷனால உன்னை தூக்க கூடவா முடியாது? அப்படி இல்ல. ஆமா ஜீவா, அவங்க எல்லாம் எப்ப கிளம்புவாங்கன்னு காத்துக்கிட்டு இருந்தியோ? ஆமாண்டி, அவங்க எப்ப போவாங்கன்னு தான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனாலும் நீ ரொம்ப மோசம் ஜீவா. ஏண்டி? பின்ன அவங்க போன உடனே இப்படி லபக்குன்னு என்ன தூக்கிட்ட? அடி போடி, இதுக்காக நான் எத்தனை நாள் காத்துட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியும் இல்ல? எனக்கு புரியுதுடா என்று கூறவும், சரி நம்ம ரூமுக்கு போலாமா? ஆமா ஜீவா போலாம், எனக்கே நம்ம ரூமை பாக்குறதுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. அதை ஏன் கேக்குற, உள்ள வந்து பாரு, செட்டப் எல்லாம் சும்மா தாறுமாறா இருக்குது. அதை பார்க்கும் போதே என்று அவளை தூக்கி கொண்டு தங்களது அறைக்குள் நுழைந்தவன் அவளை மெத்தையில் அமர வைத்து விட்டு அந்த அறையை மீண்டும் ஒரு முறை பார்க்க அனன்யாவின் கண்களோ ஆச்சரியத்தில் விரிந்தது. வாவ் ஜீவா, இந்த ரூம் செம்மையா டெக்கரேட் பண்ணிருக்காங்கல்ல? ஆமாண்டி, ஆதி வெளியில இருந்து ஆளுங்களை வர வச்சு ஃப்ரெஷ் ஃபிளவர் வச்சு சூப்பரா டெக்கரேட் பண்ணிருக்காரு. சான்ஸே இல்ல ஜீவா, அல்டிமேட்டா இருக்கு. இத பாக்கும்போது நம்ம ஈசிஆர்ல ஒரு ரெசார்ட்ல தங்கி இருந்தோம்ல, அங்க இந்த மாதிரி டெக்கரேஷன் எல்லாம் நம்ம ரூமுக்கும் பண்ணியிருந்ததுதான் ஞாபகத்துக்கு வருது. ஆமாண்டி, அன்னைக்கு அந்த டெக்கரேஷனை வச்சுக்கிட்டு நான் பட்ட அவஸ்தை எனக்கு தானே தெரியும். அதை எடுத்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியா இருந்துச்சு. அப்போ இன்னைக்கு இதுல எடுத்து போட்டாதான் நீ நிம்மதியா மூச்சு விடுவியா? எவன் சொன்னது? இன்னைக்கு இந்த செட்டப் எல்லாம் இல்லனா இன்னைக்கு நாளே எனக்கு ஃபுல்ஃபில் ஆகாது.
என்று வேகமாக அவளை உரசி கொண்டு சென்று அமர, அப்பொழுதுதான் அவளுக்கு வைஷு சொல்லிவிட்டு சென்றது ஞாபகத்திற்கு வந்தது. பின் அவன் அருகில் இருந்து எழுந்தவள் அங்கிருந்த பாலை எடுத்து கிளாஸில் ஊற்றி அவனுக்கு கொடுக்க, வாவ், சம்பிரதாயமா? வைஷு சொல்லிட்டு போயிருப்பாளே. ஆமா ஜீவா. சரி கொடு என்றவன் அதை வாங்கி குடித்துவிட்டு அவளுக்கு பாதி தர, அவளும் மறுபேச்சு பேசாமல் அதை வாங்கி குடிக்க, அவளிடமிருந்து கிளாஸை பிடுங்கி அங்கே வைத்தவன் அவள் கையை பிடித்து இழுத்து தன் அருகே அமர வைத்து, அனன்யா, இன்னைக்கு நீ சந்தோஷமா இருக்கியாடி? ஏன்டா அப்படி கேக்குற? இல்ல, உங்க அப்பா அம்மா இல்லாம நடந்த கல்யாணமாச்சே, அதுக்காக தான் கேட்டேன். அவங்க இந்த உலகத்திலேயே இல்லையேடா, அதனால இதுல வருத்தப்படுறதுக்கு எதுவும் இல்ல. உண்மையை சொல்லணும்னா அவங்க இருந்தாங்கன்னா நிச்சயமா நமக்கு கல்யாணம் நடந்திருக்குமாங்கிறதே டவுட் தான். அது இன்னும் கரெக்டா தான் சொன்னேன். சரி ஜீவா, நீ சொல்லு, இன்னைக்கு நீ சந்தோஷமா இருக்கியா? நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டி. என்ன, கோயில வச்சு எல்லாரையும் பார்க்கும்போது என்னோட அப்பா அம்மா இல்லைன்னு ஒரு வருத்தம் இருந்துச்சு. அந்த வருத்தமும் கொஞ்ச நேரத்துல காணாம போயிடுச்சு. மத்த எல்லாரும் ஒரு ஒரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சதுல எங்க அப்பா அம்மாவையே நான் இப்ப வரைக்கும் மறந்துட்டேன்னா பாத்துக்கோயேன். புரியுது ஜீவா. அப்போ அத்தை மாமா கிட்ட எப்ப போன் பண்ணி நமக்கு கல்யாணமான விஷயத்த சொல்றது? சொல்லலாம், கொஞ்ச நாள் போகட்டும். கொஞ்ச நாள்னா எவ்வளவு நாள் ஜீவா? அட்லீஸ்ட் ஒரு வாரமாவது போட்டுமே. சரிடா, ஆனா சீக்கிரமா சொல்லிடணும். ஏன்னா அந்த பொண்ணு மனசுல அத்தை மாமா ஏதாவது ஆசையை விதைச்சிட்டு போறாங்க. அப்புறம் நீ இல்லனா அந்த பொண்ணால தாங்கிக்க முடியாம போயிடும். புரியுதுடி, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இப்போ நம்ம மத்தவங்களை பத்தி பேசுறதுக்கான நேரம் கிடையாது. அப்புறம் வேற? இப்போ பேசவே கூடாது என்று கூறியவன் மெதுவாக அவள் அருகில் அமர, அவள் கொஞ்சம் தள்ளி அமர்ந்தாள். ஏண்டி நகர்ந்து நகர்ந்து போற? என்னன்னே தெரியலடா, நீ என் கிட்ட வந்தாலே ஒரு மாதிரி படபடப்பாகுது. அது ஸ்டார்டிங்ல அப்படிதான் இருக்கும், போக போக எல்லாம் சரியாயிடும் என்று அவள் கையை இறுக்கமாக பிடித்ததும் அவள் உள்ளங்கை ஜில்லென்று வேர்த்திருப்பதை பார்த்தவனுக்கு புரிந்தது அவள் கொஞ்சம் பயத்தில் இருக்கிறாள் என்று. அவளை எப்படியாவது சகஜ நிலைக்கு கொண்டு வந்த பிறகுதான் அவளுடன் கூடலில் ஈடுபட வேண்டும் என்று நினைத்தவன், ஆமா அனன்யா, உங்க ஊர்ல எல்லாம் ஃபர்ஸ்ட் நைட் எப்படி கொண்டாடுவாங்க? அங்க எல்லாம் இந்த மாதிரி ஃபிளவர் டெக்கரேஷன் எல்லாம் இருக்காதுடா. ஒன்லி ரோஸ் தான். ரோஸ் வச்சு ரூம் டெக்கரேட் பண்ணுவாங்க, வேற ஒண்ணுமே இருக்காது. என்னடி சொல்ற? இந்த மாதிரி ஸ்வீட், பால், வத்தி எதுவுமே இருக்காதா? எதுவுமே இருக்காதுடா, ஒன்லி ரோஸ் பெட்டல்ஸ் தான். இன்ட்ரெஸ்டிங். நம்மளும் அந்த மாதிரி இன்னொரு ஃபர்ஸ்ட் நைட் ரெடி பண்ணிடலாம், சரியா? சி, ஆனாலும் நீ ரொம்ப மோசம்டா. முதல்ல நடக்கிறதுக்கு பேர் தான் ஃபர்ஸ்ட் நைட். அப்போ ரெண்டாவது நடக்கிறதுக்கு பேரு செகண்ட் நைட்டா என்று நக்கலாக கேள்வி கேட்க, இன்னைக்கு நீ ஒரு ஃபார்ம்ல தான் இருக்க, உன்கிட்ட பேசி என்னால ஜெயிக்க முடியாது, ஆளை விடுடா சாமி என்றவள் அங்கிருந்து எழுந்து ஓட, பட்டென்று அவனும் எழுந்து அவள் பின்னாலேயே சென்று அவள் புடவை முந்தானையை பிடித்து இழுக்கவும் அவள் அப்படியே நின்றுவிட, மெதுவாக அவள் பின்னால் சென்று இறுக்கமாக அணைத்து கொண்டவன் அவள் கழுத்து வளைவில் முகம் புதைத்து அவளின் மல்லிகை பூவின் வாசனையை நன்றாக முகர்ந்து கொண்டான். அதிலேயே அவளுக்கு தேகம் சில்லிட்டது. ஜீவா என்று முணங்கவும், இன்னைக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது, தெரியும்ல? தெரியும்டா, இருந்தாலும் கொஞ்சம் பயமா இருக்கு. நீ பயப்படாத, நான் இருக்கேன்ல, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ ரிலாக்ஸா இருந்தீனா எனக்கு அதுவே போதும் என்று அவள் கழுத்து வளைவில் தன் முகத்தினை வைத்து உரச, அவனுடைய மீசையும் தாடியும் குத்துவதின் குறுகுறுப்பு அவள் உடலில் உள்ள மயிர்கால்கள் எல்லாம் சில்லிட்டு நின்றது. அவன் முகம் ஒரு புறம் அவள் கழுத்து வளைவில் வேலை பார்த்து கொண்டிருந்தாலும் அவனின் கரமோ அவளது இடைக்குள் நுழைந்து அவள் வயிற்றை வருட, அடுத்ததாக அவளது லாபியில் கையை வைத்ததும் பெண் அவளுக்கு உயிரே உருகுவது போல ஒரு உணர்ச்சி தோன்றியது. அந்த குறுகுறுப்பில் பட்டென்று அவன் புறம் அவள் திரும்ப அவளை இறுக்கமாக அணைத்துக் கொண்டான். அவளும் அவனை இறுக்கமாக அணைத்துக் கொண்டு, லவ் யூ ஜீவா, லவ் யூ டுடி என்று கூறியவன் அவள் முகத்தை தன் கைகளில் ஏந்தி அவள் நெற்றியில் முத்தமிட்டான். பிறகு அவளுடைய கண்கள், காது, கன்னம், கழுத்து, தாடை என்று முத்த வேட்கை நடத்தியவன் கடைசியாக அவளது இதழை வந்து மெய்மையாக கொய்தான். அந்த ஒரே முத்தத்தில் அனன்யாவின் உடலுக்குள் பலவிதமான மாற்றங்கள் உண்டானது. மெதுவாக அவனை தள்ளிவிட்டு அவள் அருகில் அங்கிருந்து ஓட பார்க்க, அவனும் விடாமல் அவள் பின்னாலேயே சென்று அவள் சேலையை பிடித்து இழுக்கவும் அது கழண்டு அவன் கையிலேயே வந்து விட்டது. மெதுவாக அவள் சேலையை உருவி தூக்கி போட்டான். அதில் பெண் அவளுக்கோ கூச்சம் வந்து தாக்க, அவளை ஓடி வந்து வேகமாக அவன் மார்பில் தஞ்சம் புகுந்தாள். அதில் அவன் இதழோரம் ஒரு புன்னகை மலர அவளை அலைக்காக தூக்கி கொண்டு சென்று மெத்தையில் போட்டு அவள் நெற்றியிலிருந்து முத்தம் கொடுக்க ஆரம்பித்தான். அனன்யாவுக்கு தான் கூச்சத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டிருந்தவள் மெத்தை விரிப்பை தன் இரு கைகளால் இறுக்கமாக பிடித்துக் கொண்டிருந்தாள்.
அவளின் பிடி மெத்தை உரையில் இறுகியதிலேயே அவளுடைய உணர்ச்சிகள் தூண்டப்படுவதை அவனால் நன்றாகவே உணர்ந்து கொள்ள முடிந்தது. மெதுவாக அவள் மேல் ஏறி படர்ந்தவன் அவள் முகம் முழுவதும் முத்தத்தை கொடுத்து கொண்டே அவளுடைய 2 கைகளையும் தன் 2 கைகளால் கோர்த்து கொண்டு மெத்தையில் வைத்து அழுந்த பிடித்தவன் அவள் கழுத்து வளைவில் தன் முகத்தை புதைத்து அவளுடைய வாசத்தை தன் சுவாசத்தில் ஏற்றிக்கொண்டான். அங்கு தன் பல்தடத்தை பதித்த பிறகே மெதுவாக கீழே இறங்கி வந்து அவள் மென்மையில் முகம் புதைக்க அனன்யாவிற்கு உடல் தூக்கி போட்டது. ஜீவா என்று முனகியவளால் கையை அசைக்க கூட முடியாத அளவுக்கு லாக் செய்திருந்தவன் அதற்கு பிறகு அப்படியே கீழே இறங்கி அவள் வயிற்றில் உள்ள லாபியில் முகம் புதைக்க அவ்வளவுதான். அவள் உணர்ச்சி பிழம்பில் அவன் தலைமுடியில் தன் விரல்களை நுழைத்து இறுக்கமாக பற்றிக்கொள்ள அவனுக்கும் இதற்கு மேல் பொறுக்க முடியாது என்றுதான் இருந்தது. இருந்தாலும் இருவருக்கும் இது முதலிரவு என்பதனால் அவளை எந்த விதத்திலும் காயப்படுத்தவோ இல்லை பயப்படுத்தவோ கூடாது என்று முடிவு செய்தவன் அவளிடம் இன்று முழுவதும் மென்மையை மட்டுமே கையாள வேண்டும் என்று நினைத்திருக்கிறான். ஆனால் அது எவ்வளவு நேரம் என்றுதான் அவனுக்கு புரியவில்லை. ஏனென்றால் இடையிடையே அவளது வன்மை வெளிப்பட்டு கொண்டிருக்க அதை கண்ட்ரோல் செய்வதற்கு அவன் மிகவுமே போராடி கொண்டிருந்தான். அவள் உடல் முழுவதும் தன் இதழை வைத்து நீந்தியவன் அதற்கு பிறகு அவளுடைய ஆடைகளுக்கு விடுமுறை அளிக்க அவளோ அவனுடைய ஷர்ட் பட்டனை மெதுவாக கழட்டி கொண்டிருந்தாள். அதில் அவனது உதட்டின் ஓரம் ஒரு புன்னகை வந்ததும் அவள் நெற்றியில் ஒரு முத்தமிட அதற்குள் அவள் மொத்த பட்டனையும் கழட்டி முடித்தாள். பின்பு அவனுடைய ஆடைக்கும் விடுதலை கொடுத்தவன் அனன்யா என்று அழைக்க கண்ணை திறக்காமலேயே என்று கூற, கண்ணை திறந்து என்ன பாரடி. சிப்போடா, எனக்கு வெக்கமா இருக்கு. என்ன, என் பொண்டாட்டிக்கு வெக்கப்படக்கூட தெரியுமா? அதில் பட்டென்று கண்ணை திறந்தவள், ஏன் நாங்கெல்லாம் பொண்ணு இல்லையா, எங்களுக்கெல்லாம் வெக்க வராதா என்று கேட்க, உன் கண்ணை திறக்க வைக்கதான் அப்படி சொன்ன என்று அவளை பார்த்து கண்ணடிக்க அவளுக்கு கூச்சமாக இருந்தது. அதில் அவள் அவன் கண்களை பார்க்க முடியாமல் தடுமாற அவள் நிலையை உணர்ந்தவன் உடனே போர்வையை எடுத்து தங்கள் இருவர் மேல் போர்த்தி கொண்டு, ஹனா ஷால் வி ஸ்டார்ட் நவ் என்று கேட்கவும் அவள் கைகளால் தன் முகத்தை பொத்திக் கொண்டு என்று மட்டும் கூறினாள். தன் மனைவியிடம் இருந்து முழு சம்மதம் கிடைத்துவிட்ட திருப்தியில் மீண்டும் அவள் மேல் படர்ந்தவன் அவள் கழுத்து வளைவில் மெதுவாக முகத்தை புதைத்து கொண்டு அவளுடைய 2 கைகளையும் தன் கையால் இறுக்கமாக பிடித்து கொண்டு மெதுவாக அவளது பெண்மைக்குள் நுழைந்தான். அதில் வழியில் அவள் ஜீவா என்று கத்தியதும், அவ்வளவுதாண்டி, முடிஞ்சிடுச்சு, சாரடி, ரொம்ப வலிக்குதா என்று கேட்க அவளோ கண்களில் கண்ணீரோடு ஆமாம் என்று தலையாட்டினாள். அதிலேயே அவளுடைய வலி என்ன என்பது அவனுக்கு நன்றாக புரிந்தது. அந்த நிமிடம் அவளுக்கு அந்த வலியை மறக்க வைக்க வேண்டும் என்பதற்காக பட்டென்று அவளது இதழை கொய்தவன் அந்த இதழ் முத்தத்திலேயே அவளை மயக்க நிலைக்கு கொண்டு சென்றான். அதே நேரம் அவளுக்குள் இருந்த பல தடைகளை தாண்டி முழுவதுமாக அவளுக்குள் நுழைந்தவன் பிறகு மெதுவாக அவளை ஆட்கொள்ள தொடங்கினான். அதற்கு பிறகு அனன்யாவிடமிருந்து எந்தவித எதிர்ப்பும் இல்லாததால் அவன் தயக்கத்தை எல்லாம் தூக்கி தூர போட்டுவிட்டு அவளது பெண்மையை மென்மையாக கையாண்டு கொண்டிருந்தான். இப்படியே நீண்ட நேரம் அந்த அறையில் இருவருடைய முனகல் சத்தமும் முத்த சத்தமும் மட்டுமே கேட்டுக்கொண்டிருந்தது. நீண்ட நேரமாக அவளை ஆட்கொண்டிருந்தவன் கடைசியாக தன்னுடைய உயிர் நீரை அவள் கருப்பைக்குள் நிரப்பிவிட்டு அவளிடமிருந்து பிரிந்து படுத்து அவள் நெற்றியில் ஒரு முத்தம் கொடுத்து, ஐ லவ் யூ டி, ஐ லவ் யூ சோ மச் என்றான். லவ் யூ டு ஜீவா என்று அவளும் கூற, தேங்க்யூ டி, தேங்க்யூ சோ மச். இன்னைக்குதான் என் லைஃபே ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்குது. நான் ஆசைப்பட்டு பொண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்ணி அவ கூட இத்தனை வருஷமா பாதுகாத்து வச்சிருந்த என்னோட கற்பை ஷேர் பண்ணிக்கிட்டேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குடி. நானும் தான் ஜீவா, தேங்க்யூடா, தேங்க்யூ சோ மச் என்னோட லைஃபை இந்த அளவுக்கு கலர்ஃபுல்லா மாத்தினதுக்கு என்று கூறவும் மீண்டும் சிறிது நேரத்தில் அவளை நாடினான். இப்படியே விடிய விடிய இருவரும் தூங்காமல் இரவு முழுவதும் உழைத்த களைப்பில் சூரியன் வந்தது கூட தெரியாமல் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தனர். அடுத்த நாள் காலை கண் விழித்த அனன்யா உடல் மிகவும் அலுப்பாக இருக்க மெதுவாக குனிந்து கீழே பார்த்தாள். அப்பொழுதுதான் அவள் தன் அவளின் மேல் படுத்துக் கொண்டிருப்பதே தெரிந்தது. அவனை பார்த்து சிரித்தவள் அவன் நெற்றியில் ஒரு முத்தம் கொடுத்துவிட்டு மெதுவாக அவனை விட்டு பிரிய நினைக்க மீண்டும் அவளை இறுக்கமாக அணைத்து பிடித்தவன் கண்ணை திறந்து, எங்கடி என்னை விட்டுட்டு எஸ்கேப் ஆக பாக்குற? இல்லடா ஜீவா, விடிஞ்சிடுச்சியாதான். விடிஞ்சா என்ன, நமக்கு இனிமே நைட்டு பகல் அதெல்லாம் கணக்கே கிடையாது, சரியா என்று கூறியவன், அண்ணா பிளீஸ் டி ஒன்ஸ் மோர் என்றதும் அவளும் சரி என்று தலையாட்ட அடுத்த நொடி அவளை கீழே தள்ளிவிட்டு அவள் மேல் வந்து மீண்டும் படர்ந்து அவனது தேடலை தொடங்கினான். காலை நேரத்தில் நீண்ட நேரமாக சென்று கொண்டிருந்த கூடலுக்கு நிறைவே இல்லை என்பது போலத்தான் இருந்தது.
ஒரு கட்டத்தில் மிகவும் சோர்ந்து போன அனன்யாவோ, ஜீவா ப்ளீஸ், எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, விட்டுடா என்றதும், இதோ கொஞ்ச நேரம் தான் முடிஞ்சிடும்டி. இல்லடா, சுத்தமா முடியல, எனக்கு செம்மையா பசிக்குது தெரியுமா. என்ன நினைத்தானோ தெரியவில்லை, பட்டென்று அவனது கூடலை வேகமாக நிறைவு செய்து கொண்டு அவளை தூக்கியவன் குளியல் அறைக்கு சென்று இருவரும் ஃப்ரெஷ்ஷாக ஒரு குளியலை போட்டுவிட்டு வெளியே வந்து உடைகளை மாற்றிக்கொண்டு கிச்சனுக்கு சென்று அவளுக்கான காலை உணவை தயார் செய்ய தொடங்கினான். அவனுடனே சேர்ந்து அவளும் கிச்சனுக்குள் நுழைந்து, இனிமே இந்த வேலைய நீ மட்டும்தான் தனியா சேர்ந்து பார்க்க தேவையில்லை, நம்ம 2 பேரும் சேர்ந்தே செய்யலாம். முடிஞ்ச அளவுக்கு நான் எவ்வளவு சீக்கிரம் கத்துக்கிறனோ அதுக்கப்புறம் நானே உனக்கு எல்லாமே செஞ்சு தரேன், சரியா? அப்படியெல்லாம் இல்லடி, எந்த வேலையா இருந்தாலும் 2 பேரும் சேர்ந்து ஷேர் பண்ணியே செய்யலாம். எல்லா வேலையும் நீயே தான் செய்யணும்னு எந்த அவசியமும் கிடையாது. புரியுதுடா, ஆனா எனக்கும் ஆசை இருக்கும்ல உனக்கு இப்படி எல்லாம் செஞ்சு கொடுக்கணும்னு. உனக்கு ஆசை இருந்துச்சுன்னா ஓகே, எனக்கு ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல என்று கூறியவன் பின்பு இருவருக்கும் தோசையை சுட்டு எடுத்துக்கொண்டு டைனிங் டேபிளில் அமர்ந்து அந்த தோசையை சட்னி வைத்து அவளுக்கு தொட்டு ஒரு வாயாக ஊட்டி விட்டான். அதே போல அவளும் அவனுக்கு தோசையை ஊட்டிவிட இப்படியே ஒருவர் மாற்றி ஒருவர் ஊட்டிக்கொண்டு காலை உணவை திருப்தியாக சாப்பிட்டு முடித்தனர். அதே நேரம் வைஷுவிடமிருந்து போன் வந்தது. போனை எடுத்து பார்த்தவன், ஐயோ வைஷுதான் கால் பண்றா, காலையிலே போன் பண்ணி கலாய்ப்பாளோ, பரவாயில்ல நீ எடுத்து பேசு என்றதும் போனை எடுத்து ஸ்பீக்கரில் போட்டவன், ஹலோ வைஷு. டேய் எழுந்துட்டியா? எழுந்துட்டேன்பா. சாப்பிட்டாச்சா? இதோ சாப்பிட்டுட்டு தான் இருக்கோம். அப்படியா? நேத்து மாப்பிளைக்கு இருந்த வெறிக்கு இன்னைக்கு ஃபுல்லா எழுந்திருக்க மாட்டேன்னு நினைச்சேன். சரி ஓகே, 2 பேரும் குளிச்சு ரெடி ஆயிட்டீங்க தானே? ஆமா, பக்கத்துல இருக்க கோயிலுக்கு போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு சாமி கும்பிட்டு வாங்க. எதுக்கு வைஷு? நான் சொல்றத மட்டும் செய், ஓகேவா? சரிங்க மேடம், நீங்க சொல்லிட்டீங்கல்ல, நோ அப்செக்ஷன். இதோ இப்பவே நாங்க கிளம்பி போறோம். அப்புறம் அனன்யாவை சாரி கட்டிட்டு போக சொல்லு, சரியா? ஓகே வைஷு, நான் சொல்லிடுறேன். சரிடா, அப்ப நான் வைக்கிறேன். இத சொல்றதுக்காக தான் கால் பண்ண. சரி என்று போனை வைத்ததும் அனன்யா அவனை பார்த்து வெட்கத்துடன் சிரிக்க, ஏனடி என்ன பார்க்க வெக்கமா இருக்கா? ஓ மூஞ்செல்லாம் சவக்குது. ஆமா, ஆனாலும் இந்த வைஷு சரியான ஆளுதான், எப்படி கலாய்க்கிறா. ஆமா, ஆனா அவ மட்டும் இல்லனா நம்ம கல்யாணம் இவ்வளவு சூப்பரா நடந்திருக்குமான்றதே டவுட் தான். சரி, அவ சொன்ன மாதிரி நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாமா? சரி ஜீவா என்று வேகமாக உள்ளே சென்றவள் புடவையை எடுத்து கட்டுவதற்காக தன் உடலில் சுற்றி என்னென்னவோ செய்து கொண்டிருந்தாள். அதே நேரம் டிஃபன் சாப்பிட்டதெல்லாம் எடுத்து வைத்துவிட்டு அந்த பாத்திரத்தையும் கழுவி வைத்துவிட்டு அறைக்குள் நுழைந்தவனுக்கு ஆச்சரியத்தில் கண்கள் விரிந்தது. ஹனா, என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? ஜீவா வந்துட்டியா? இந்த புடவைய பாருடா, என்னால கட்டவே முடியல என்று வெறும் பாவாடை ஜாக்கெட்டுடன் நின்று கொண்டிருந்தவள் புடவையை கழுத்தில் சுற்றி போட்டுக்கொண்டு, இதை எப்படி கட்டுறதுன்னு தெரியலடா, நீ கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்றியா என்று கேட்க அவனோ அவளை அந்த கோலத்தில் பார்த்து அதிர்ச்சியில் உறைந்து நின்றவன் அப்படியே மெதுவாக அவள் அருகில் வந்து, நான் உனக்கு இந்த சாரி கட்டிவிட்டனா அப்புறம் ஏதாவது எக்கு தப்பா ஆயிடும், பரவாயில்லையா? ஹலோ பாஸ், வைஷு போன் பண்ணி கோயிலுக்கு போயிட்டு வர சொல்லிருக்கா, ஞாபகம் இருக்கா இல்லையா என்றதும் தன் நிலைக்கு வந்தவன், ஓகே கொடு. ஆனாலும் என்னடி பச்சு பண்ணி வச்சிருக்க இந்த புடவைய என்று கூறிவிட்டு அவளுக்கு அழகாக புடவையை சுற்றிவிட்டு வயிற்றில் கொசுவத்தை சொருக அதில் அனன்யாவிற்கு உடல் தூக்கி வாரி போட அவள் வயிற்றை உள்ளிழுத்து கொண்டாள். அதில் அவளை பார்த்து சிரித்தவன், என்னாச்சுடி என்று நக்கலாக கேட்க, என்னடா நீ கை வைக்கிறடெல்லாம் ரொம்ப கூச்சமா இருக்குது. ஏன், எனக்கு இல்லாத உரிமையா? இல்ல நான் கை வைக்காத இடம்னு ஒண்ணு உன் உடம்புல இருக்கா என்ன? சிப்போ, எப்படி பேசுற காலையிலேயே என்றவள் வேகமாக அவனிடமிருந்து நகர்ந்து தன் முடியை காய வைத்து அழகாக தலையை தளர பின்னி போட்டு கொண்டவள் பொட்டு வைத்துக் கொண்டு வளையல் போட்டு நகர போக, ஹலோ இருங்க மேடம், அதுக்குள்ள ஏன் இவ்வளவு அவசரம்? ஏன் என்னாச்சுடா? நமக்கு நேத்து தான் கல்யாணம் ஆயிருக்கு, கல்யாணமான பொண்ணு நெத்தில குங்குமம் இல்லாம இருக்க கூடாது இல்ல என்றவன் அவளை பூஜை அறைக்கு அழைத்து சென்று அவள் உச்சி வகுட்டில் குங்குமத்தை வைத்து விட்டு அழகு பார்த்தான். அதில் அவனை பார்த்து கியூட்டாக சிரித்தவள், இப்போ ஓகேவா, நான் நல்லா இருக்கேனா என்று கேட்க, ஏன் பொண்டாட்டிக்கு என்ன குறைச்சல், சும்மா ஜம்முன்னு மகாராணி மாதிரி இருக்க. சரி நம்ம கிளம்பலாமா? என்ன ஜீவா, நான் மட்டும் தான் சாரி கட்டணுமா? நீ வேஷ்டி சட்டையெல்லாம் போட மாட்டியா? போடணுமா என்று கேட்டதும், இல்ல இந்த பேண்ட் ஷர்ட் கூட உனக்கு நல்லா தான் இருக்கு என்று கூறியதும் அவளை பார்த்து சிரித்தான். பிறகு வீட்டை பூட்டிவிட்டு அவளை அழைத்துக் கொண்டு பைக்கில் உரிமையோடு செல்வதை நினைத்து உள்ளுக்குள் மகிழ்ந்தான். பிறகு அங்கிருக்கும் கோவிலுக்கு சென்று இருவரும் அர்ச்சனை செய்துவிட்டு கோவிலில் சிறிது நேரம் அமர்ந்து மனம் விட்டு பேசினர். பிறகு வீட்டிற்கு செல்லலாம் என்று நினைக்க, அனன்யா நம்ம அப்படியே வெளியில எங்கேயாச்சும் போலாமா? எங்கடா?
ஏதாச்சும் மூவி அந்த மாதிரி. அப்படின்னா நம்ம மாலுக்கு போலாம். அப்படியே மூவி பார்த்துட்டு அங்கேயே சாப்பிட்டு வந்துடலாம். சூப்பர் டி, நல்ல ஐடியா என்று கூறியவன் அவளை அழைத்து கொண்டு சினிமா பார்ப்பதற்காக சென்றான்.